காலைதோறும் புதியவை இதயத்தை காண்பவர். டிசம்பர் 22. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. சங்கீதம் 44:21. அதிவேகமாக முன்னேறி செல்லும் விஞ்ஞான உலகிலே மனிதன் சென்றடை முடியாத இடங்களையெல்லாம் சென்றடைந்து அவ்விடங்களையெல்லாம் ஆராய்ந்து அவற்றை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றான். ஆனால் ஒரு மனிதனின் இருதயத்தை சென்றடைந்து அந்த இருதயத்தில் மறைந்திருக்கும் காரியங்களை வெளிப்படுத்த அவனால் முடியுமா? மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும். மார்க்கு 10:27. ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தவன் சகேயு. இவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது தானும் இயேசுவை எப்படியாகிலும் காண வேண்டுமென்று தன் இருதயத்திலே வாஞ்சை கொண்டான். ஆனால் அவன் ஜனத்திரளுக்குள் சென்று இயேசுவை காண முடியாத குள்ளனாக இருந்தான். எனவே அவன் இருந்த வழியில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டதும் ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். என்ன ஆச்சரியம்! தன்னை காண வாஞ்சையோடு இருக்கும் சகேயுவை அறிந்தவராய் அம்மரத்தின் அடியில் வந்த இயேசு தரித்து நின்று, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று அவனை பெயர் சொல்லி அழைத்தார். அவன் வீட்டை இரட்சிப்பினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பினார். உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவை காண வேண்டும், அவருக்குள்ளான நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கும் நீ, விடுபட முடியாதிருக்கும் உன் பாவ வாழ்க்கையால் சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு வேதனையோடு வந்துள்ளாயா? என்னில் அன்பு செலுத்தி என்னை பெயர் சொல்லி அழைக்க யாரும் இல்லையே என்று யாரும் அறியாது கண்ணீர் விடுகிறாயா? கலங்காதே. அன்று சகேயுவை கண்ணோக்கிய இயேசு இன்று உன்னையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆனால் நீ அவர் சத்தத்திற்கு செவிசாய்த்து சகேயுவைப் போல இன்றே உன் ஆத்தும நேசருக்கு உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயா? அவரை உன் இருதயத்திற்குள் அழைப்பாயா? உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து உனக்கு நாமம் தரித்தவருமாயிருக்கிற கர்த்தர் ஒருவரே உன் இருதயத்தின் அந்தரங்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிறவர் ஆகையால் அவர் அழைப்பிற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும்போது உன் பாவ வாழ்க்கையிலிருந்து உன்னை மீட்டு மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் உன்னை நிரப்பி வழிநடத்துவார். உங்கள் எண்ணங்கள், மனதில் புதைந்து கிடக்கும் கவலைகளை அறிந்து அவர் உங்களை தேற்றுகிறார். அவரை நம்புகிறவர்கள் தோற்று போவதில்லை. ஜெபம். பிதாவே, பாவியான என்னையும் மீட்டு உம் பாதையில் வழிநடத்தும். ஆமென்.